இன்று மயிலத்த மடுவிலே என்ன நடக்கின்றது? மட்டக்களப்பு மாவட்டத்திலே பண்ணையாளர்கள் இன்று 30 நாட்களுக்கு மேலாக, ஒரு மாசத்திற்கு மேலாக தொடர்ச்சி முறையான அகிம்சை போராட்டம், உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தங்களது மாடுகளை மேய்ப்பதற்காக கடந்த காலங்களிலே ஒதுக்கப்பட்டிருந்த மேல்ச்செத்தரை இன்று அயல் மாவட்ட பெரும்பான்மையின மக்களினால் கபளீகரம் செய்யப்பட்டு சேனை பயிற்சிகை என்கின்ற ஹோதாவிலே அந்த பிரதேசங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று அந்த பண்ணையாளர்கள் தங்களது மாடுகளை மேய்ப்பதற்கு இடமில்லாமல், அதனால் வரக்கூடிய வருமானங்களை பெற்று தங்களது குடும்பங்களை கொண்டு நடத்த முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். தமிழர்களின் இன பிரச்சினை தீர வேண்டும் என்பதற்காக 13வது திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. 2009ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளை நாங்கள் அழித்து விட்டோம் என்று கூறும் நீங்கள் இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை காண்கின்றீர்கள் என்றா? இல்லை. உலகத்தில் பயங்கரவாதத்தை முதலிலே கற்றுக் கொடுத்தவர்கள், இந்த பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்த்தவர்கள் இஸ்ரேல் என்பதை யாருமே மறக்க முடியாது. உண்மையில் உலக நாடுகள் இன்று பாலஸ்தீனத்தின் பக்கம், நியாயம் நேர்மையின் பக்கம் கண்ணை விழித்து அவர்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நடப்பது அநியாயம் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுடைய நிலத்திலே இருந்து கொண்டு அவர்களை அகதியாக்குகின்ற இந்த கொடூரம் இந்த உலகத்திலே இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்று இன்று வல்லரசு நாடுகள் கூட நேற்றைக்கு நேரம் வித்தியாசமான அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே வாழுகின்ற சிங்கள, முஸ்லிம், கிறிஸ்தவ மக்கள் நீதியின் பக்கம், உண்மையின் பக்கம் இருப்பவர்கள் என்று இன்று நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம்.